ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளைன்ஸில் பிளைன் இன்க்ளைன்ட் டு ஹெச்பி அண்ட் பர்பண்டிகுலர் டு விபி அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் பார்க்க போகிறோம். பென்டகனல் பிளேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஷின் பாருங்கள். எ பென்டகனல் பிளேட் ஆஃப் சைட் 30 mm is placed with one side on HP and the surface inclined at 50 degree to HP perpendicular to VP. Draw its projections. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க கொஷின் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்டகன் பிளேட்டோட சைடு வந்து 30 mm. ஓகேங்களா? ஸோ பென்டகன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5 சைடு அப்படிங்கிறது தெரியும். ஒரு சைடும் வந்து நம்ம 30 mm வச்சு ட்ரா பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வித் ஒன் சைடு ஆன் ஹெச்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சைடு வந்து ஹெச்பியில் வச்சு ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த சர்ஃபேஸ் இன்க்ளைன்ட் அட் 50 டிகிரி டு ஹெச்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 டிகிரி டு ஹெச்பி அப்படிங்கும்போது நம்மளுடைய டயக்ராம் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது பென்டகன் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டாப் வியூவில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த 50 டிகிரி இன்க்ளினேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு விபியில் தெரிகிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணோம்னா மட்டும்தான் அந்த பர்பண்டிகுலர் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் அப்படிங்கிறது, அதாவது ஹெச்பிக்கு இன்க்ளைன்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் டு விபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நார்மல் நம்ம வந்து பர்பண்டிகுலர் வெர்டிகல் பிளேனில் கட் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரா பண்ணோம்னா போதும். ஓகேங்களா? ஸோ நம்ம டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு XY லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நார்மல் லைன்ஸ் மாதிரியே தான், பட் XY லைன் வந்து கொஞ்சம் லென்த்தியாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டிராஃப்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. டயக்ராம்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக நீட்டாகவும் வரும். ஓகேங்களா? XY வெர்டிக்கல் பிளேன், ஹரிசாண்டல் பிளேன். ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 30 mm சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 30 mm சைடு வச்சு ட்ரா பண்ணுறதுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய செட் ஸ்கொயர் வந்து செட் பண்ணிட்டு தான் XY லைன் போட்டேன். சரிங்களா? இப்போது இந்த ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த லைன் ட்ரா பண்ணாலும் XY லைனுக்கு பேரலாக தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா XY லைனுக்கு பர்பண்டிகுலராக தான் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன ட்ரா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பென்டகனோட ஒரு சைடு வந்து ஆன் ஹெச்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன் சைடு ஆன் ஹெச்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 30 mm சைடு வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 30 mm வந்து நீங்கள் அப்படியே ப்ரொஜெக்ஷன் மேலே எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம டயக்ராமோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கே வந்து ஏ அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய பென்டகன் ட்ரா பண்ணுறதுக்கு இன்ஜினியரிங் டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரா பண்ணுறதுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டெம்ப்ளேட் நான் யூஸ் பண்ணுறேன். நம்மளுடைய பென்டகனோட சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 mm அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் 30 mm லைன் செக் பண்ணிவிட்டு ஸோ எந்த லைன் அப்படிங்கிறத மார்க் பண்ணிட்டு நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு லைன் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக கிடச்சிருச்சு. இது வந்து நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணோம்னாவே போதும், நம்மளுக்கு வந்து பென்டகன் கிடச்சிரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைம் ட்ரா பண்ணும்போது ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் எதாவது திக்காக ட்ரா பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேனோ அதை வந்து நீங்கள் நல்லா திக்காக டார்க்காக ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஏ அப்படிங்கிற பாயிண்ட், இது வந்து பி, சி, இந்த பாயிண்ட் டி, இந்த பாயிண்ட் இ. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5 பாயிண்ட்ஸுமே வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் மேலே எடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு மேலே வந்து 5 பாயிண்ட்ஸுமே கிடச்சிடும். இப்போ நம்மளுக்கு வந்து விபி வந்து வெர்டிகல் பிளேனுக்கு பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அப்படிங்கும்போது அது எப்படி டயக்ராம் வரும் அப்படின்னா ஜஸ்ட் XY லைன் மேலே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? அதாவது வெர்டிகல் ட்ரேஸ் மட்டும் வரும், அவ்வளோதாங்க வித்தியாசம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஏஇ அப்படிங்கிற ரெண்டு பாயிண்டோட ப்ரொஜெக்ஷன் எடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பியோட ப்ரொஜெக்ஷன் எடுக்க போகிறேன். ஸோ பிடி இதோட ப்ரொஜெக்ஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சியோட ப்ரொஜெக்ஷன். ஸோ நம்மளுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ அது நம்ம ஃப்ரண்ட் வியூலேருந்து தானே வந்து பார்க்குறோம் விபியில்.
ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த இடத்துலேருந்து பார்க்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் விசிபிளாக தெரியும் அப்படின்னா, ஏ, பி, சி அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் இந்த 3 மட்டும்தான் விசிபிளாக தெரியும். சரிங்களா? பின்னாடி இருக்கக்கூடிய இந்த டியும் இயும் வந்து இன்விசிபிளாக தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏ டேஷ் இ டேஷ் அப்படிங்கிறத வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. ஏன்னா ஏக்கு பின்னாடி இ இருக்கிறனால ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பி டேஷ் டி டேஷ் அப்படிங்கிறது ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிக்கு பின்னாடி வந்து டி இருக்குது, அது வந்து இன்விசிபிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சி டேஷ். ஓகேங்களா? ஸோ இந்த ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் மட்டும்தான் விசிபிள். பி டேஷ் சாரி டி டேஷும் இ டேஷும் வந்து நம்மளுக்கு இன்விசிபிள். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த லைன் வந்து நீங்கள் மார்க் பண்ணி காமிச்சிங்க. சாரி, கொஞ்சம் டிவேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் செகண்ட் ஸ்டெப்பும் முடிச்சிட்டோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க, இது வந்து செகண்ட் ஸ்டெப். ஓகேங்களா? நம்ம வந்து ட்ரா பண்ணி காமிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து இன்க்ளினேஷன் சொல்லியிருந்தாங்க. அதாவது எவ்வளோ இன்க்ளினேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 50 டிகிரி டு ஹெச்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 50 டிகிரி டு ஹெச்பி அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, நம்ம வந்து வெர்டிக்கல் பிளேனில் வந்து 50 டிகிரி வச்சு காமிக்கணும். அதாவது ஃப்ரண்ட் வியூவில் வச்சு காமிச்சிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு ஹரிசாண்டல் பிளேனில் 50 டிகிரி இன்க்ளினேஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டயக்ராமில் இருந்து தள்ளிக்கிங்க. சரிங்களா? ஸோ சம் டிஸ்டன்ஸ் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுலேருந்து இது வரைக்கான டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கணக்கு இல்லைங்க. நம்ம வந்து ஒரு பாயிண்ட் நம்மளாவே எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ அந்த பாயிண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆங்கிள் வந்து நம்ம மார்க் பண்ணணும். அதாவது நம்மளுக்கு 50 டிகிரி ஆங்கிள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லைங்க, அந்த ஆங்கிள் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த லைனோட லென்த்தெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இதனோட ஆங்கிள் வந்து 50 டிகிரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட லென்த், அதாவது ஏ டேஷ்லேருந்து சி டேஷ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை மெஷர் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த லைனில் நம்ம வந்து மார்க் பண்ணி காமிக்கணும். ஸோ என்னோட லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 46 mm வருது. ஓகேங்களா? ஸோ 46 mm வச்சேன் அப்படின்னா என்னோட லைன் வந்து ஏ டேஷ்லேருந்து இ டேஷ் வரைக்கும் எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். ஓகேங்களா? இது வந்து சி டேஷுங்க. ஓகேங்களா? இது வந்து ஏ டேஷ் அப்படின்னு எடுத்துக்கங்க. இப்போ ஏ டேஷ்லேருந்து பி டேஷ் வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுங்கள். நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட் வருது அப்படின்னா 28 mm வருது. ஓகேங்களா? ஸோ 28 mm நீங்கள் வந்து மெஷர் பண்ணி ஸ்டெப் 3ல மார்க் பண்ணிடுங்க. இது வந்து பி டேஷ். ஓகேங்களா? ஸோ ஏ டேஷ்லேருந்து பி டேஷோட டிஸ்டன்ஸ் என்னவோ அதுதான் ஏ டேஷ்லேருந்து பி டேஷ் வரைக்கும் டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஏ டேஷ்லேருந்து சி டேஷ் வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸோ அதே தான் ஏ டேஷ்லேருந்து சி டேஷ் வரைக்கும் நான் டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டுங்க, முடிஞ்சிருச்சு. இது செகண்ட் பார்ட் எடுக்கிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, A1 டேஷ் B1 டேஷ் C1 டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஏக்கு பின்னாடி என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இ டேஷ் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா E1 டேஷ் அப்படின்னு எடுத்துக்கங்க. அதே மாதிரி பி டேஷ்க்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டி டேஷ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் D1 டேஷ் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இந்த லைனை வந்து டார்க்காக ட்ரா பண்ணி காமிச்சிடுங்க. நம்ம வந்து 3 பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோம். ஸோ நம்ம 3 பாயிண்ட் நம்மளுக்கு விசிபிள் தான். ஸோ இந்த லைனை வந்து டார்க்காக ட்ரா பண்ணி காமிச்சிடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் எடுக்கணும். அதே மாதிரி இங்கேருந்தும் ப்ரொஜெக்ஷன் எடுக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து தேர்ட் பார்ட்டு, அதாவது தேர்ட் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் இருந்தும் சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருந்தும் சரி நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேர்ட் ஸ்டெப்லேருந்து நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா A1 டேஷ் E1 டேஷோட ப்ரொஜெக்ஷன் லைன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா B1 டேஷ் D1 டேஷோட ப்ரொஜெக்ஷன் லைன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா C1 டேஷோட ப்ரொஜெக்ஷன் லைன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப் 1ல இருந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் கொண்டு வரணும். ஸோ இது வந்து பியோட லைன், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவோட லைன், அடுத்து சியோட லைன் நம்மளுக்கு மீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இயோட ப்ரொஜெக்ஷன் எடுத்துக்கோங்க.
அதே மாதிரி டியோட ப்ரொஜெக்ஷனும் எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம ட்ரா பண்ணிட்டோமா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏவோட ப்ரொஜெக்ஷன் லைன் இது. அதே மாதிரி ஏ இங்கேருந்து மீட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கேருந்து A1 டாஸ் மீட் ஆகுது. இந்த பாயிண்ட் நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்னா A1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா பியிலிருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே B1 டேஷ்லேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து B1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சியிலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுத்திருக்கோம். அதே மாதிரி C1 டேஷ்லேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் மீட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா C1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து டியிலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுத்திருக்கோம். இங்கே D1 டேஷ்லேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ ரெண்டும் வந்து இங்கே மீட் ஆகுது. இந்த பாயிண்ட்டை நீங்கள் D1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுத்திருக்கோம். இங்கே E1 டேஷ்லேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு மீட் ஆகுது. இது வந்து நம்மளுக்கு E1. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5 பாயிண்ட்ஸுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு A1 E1 லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன்லாம் டார்க்காக ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு A1 B1ஓட லைன், அதே மாதிரி C1 B1ஓட லைன், அடுத்து C1 D1ஓட லைன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா D1லேருந்து E1ஓட லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி காமிச்சிருங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தாங்க நம்மளுடைய டயக்ராம். ஓகேங்களா, இது வந்து நம்மளுக்கு டாப் வியூவில் இப்படி தான் வந்து நம்மளுக்கு டயக்ராம் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி காமிக்கும். ஸோ இது வந்து ஸ்டெப் 4 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூவில் இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு டயக்ராம் தெரியும். ஏன்னா இது வந்து பர்பண்டிகுலர் டு VP அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பர்பண்டிகுலர் டு VP அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து வெர்டிகல் ட்ரேஸ் தான் தெரியும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் ட்ரேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் வந்து இது ஆக்சுவலான ட்ரூ ஷேப் கிடையாது. இதுதான் வந்து ட்ரூ ஷேப். பட் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு குறைஞ்சு தெரியுது. ஓகேங்களா, இதில் வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா, ஸோ ப்ரொஜெக்ஷன் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அந்த ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஏரோ மார்க் ட்ரா பண்ணி காட்டணும். ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்கள், இதிலிருந்து அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 4th ஸ்டெப்புக்கு ஏரோ மார்க் ட்ரா பண்ணோம். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3rd ஸ்டெப்லேருந்து 4th ஸ்டெப்புக்கு வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் லைன் ட்ரா பண்ணோம். அதுக்கும் ஏரோ மார்க் வந்து ட்ரா பண்ணி காமிச்சிருங்க. நீங்கள் எந்த ஸ்டெப்லேருந்து ப்ரொஜெக்ஷன் எடுத்தீங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஏரோ மார்க் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஏரோ மார்க் வந்து ப்ராப்பராக ட்ரா பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென்டகனோட சைடு வந்து எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நம்ம மென்ஷன் பண்ணி காட்டணும். அதாவது டோட்டல் லென்த்து. இப்போ வந்து நம்ம இங்கே ஆங்கிள் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணி காமிச்சோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏலேருந்து பி, அதாவது நம்மளோட பென்டகனோட சைடோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம மார்க் பண்ணி காட்டணும். ஓகேங்களா, ஸோ சைடு வந்து நம்மளுக்கு 30 mm அப்படின்னு தெரியும். அதை வந்து ட்ரா பண்ணி காமிங்க. ஓகேங்களா, டைமென்ஷன் லைன் அண்டு எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து ட்ரா பண்ணி காமிங்க. என்னுடைய டைமென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 mm. ஓகேங்களா, நம்மளுடைய டயக்ராம் இவ்வளோ தாங்க, இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ்.